தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சிகள் ஆட்சிக்கு வரும் போகும். அப்போ போகும்போது அவர்களுக்கு ஏதுவாக அரசவை கவிஞர்கள்னு இருப்பாங்க, அரசர்களை புகழக்கூடியவர்கள். அப்படி ஒரு கவிஞர் கூட்டமே பொதுவாகவே இருக்கும். அந்த வகையைச் சேர்ந்தவள் தான் கவிஞர் வைரமுத்து அவர்கள். இப்போ அவருக்கு ஆழ்வார் ஆராய்ச்சி மையம் எம்பி ஜெகத் ரட்சகன் வச்சு தான் இதை நடத்திக்கிட்டு இருக்காரு. அவருடைய இந்த ஆழ்வார் ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக கவி சக்கரவர்த்தி கம்பன் விருது இவருக்கு வழங்கப்பட இருக்கிறது. இதற்கு இப்போது அந்த அனௌன்ஸ்மெண்ட் வெளியில வந்தோடனே பலர் எதிர்ப்பு குரல் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவருக்கு ராமாயணத்தின் மீது நம்பிக்கை இல்லை, ஸ்ரீராமர் மீது நம்பிக்கை இல்லை, கம்பன் மீது காதல் உண்டு, இவருக்கு தமிழ் என்பதால் காதல் உண்டு. ஆனா கம்பன் கருத்திலே இவருக்கு நிறைய முரண்பாடு உண்டுன்னே இவர் நிறைய இடங்களை பேசி வருகிறார். இவரோடு இன்னும் இன்னொரு 4 பேருக்கும் கொடுக்குறாங்க. அந்த 4 பேரும் இப்போ எனக்கு சரியா தெரியல. அதுல ஒருவர் பெயர் மட்டும் எனக்கு மெமரியில வந்திருக்கு. கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ். அப்புறம் சமகாலத்தில் தற்காலத்தில் புகழ்பெற்ற ஒரு ஆன்மீக பேச்சாளர். அவர் இதை ஏற்கிறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இவரோடு அவர் மேடையை பகிர்கிறார் அப்படிங்கிறதுமே நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இப்போ இந்த ஆழ்வார் ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக கவி சக்கரவர்த்தி கம்பன் விருது இவருக்கு வழங்கப்படவிருக்கிறது. பல்வேறு கண்டன குரல்கள் எழத் தொடங்கிவிட்டன. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? நமக்கு வைரமுத்து அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப சமீபத்துல கங்கை அமரன் அவர்கள் வைரமுத்தை பத்தி பேசியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு மீட்டூ புகழ் ஒரு கவிஞர் தான் வைரமுத்து. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 17-18 பெண்கள், மகளிர் அவர் மேல குற்றச்சாட்டு வைத்திருக்காங்க மீட்டூ இது கீழே. இதுக்கு எந்த ஒரு அரசுமே அதை கேட்டுக்கொண்டு அதை பெற்றுக்கொண்டு அது மேல அட்லீஸ்ட் ஐயா வாங்க விசாரணை பண்ணுவோன்ற ஒரு நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கவில்லை. மாறாக நீங்க பாத்தீங்கன்னா, இதோ ஒரு திக நிர்வாகி மேல ஒரு நாம் தமிழர் நிர்வாகி ஏதோ பேசிவிட்டார் அப்படின்றதுக்காக உடனே ஒரு கைது நடவடிக்கையில அரசு ரொம்ப துரிதமா செயல்பட்டதை பார்க்கும்போது, அப்போ இந்த கவிஞர் வைரமுத்து மேல ஏன் இவ்வளவு பாசம் திமுகவுக்கு? நீங்க தொடக்கத்துல ஒரு விஷயம் சொன்னீங்க, அரசவை கவிஞர் அப்படின்ற போது, இப்ப தமிழ்நாட்டுல இன்னொன்னு இருக்கு, அரசவை செய்தியாளர்களும் இருக்காங்க. அவங்கதான் உடன்பிறப்புகள். அதுலயும் இந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடிய மிக தலைச்சிறந்த ஆகச்சிறந்த ஊடகவியலாளர்லாம் இருக்காங்க. அவங்களும் அரசு போற்றக்கூடியவர்கள் தான். இப்ப இந்த வைரமுத்தோட விஷயத்துக்கு நம்ம வரும். முதல்ல நீங்க என்ன சொல்றீங்க, இதை நடத்தக்கூடியது யாரு? திமுகவுடைய எம்பி ஜெகத் ரட்சகன் அவர்கள். அதாவது சனாதனத்தை வேரோட அறுப்போம் சொல்றக்கூடிய ஒரு கட்சியில இந்த மாதிரி ஒரு அமைப்பை அவர் தைரியமா நடத்துறாருன்னா, அவங்களுக்குள்ளேயே எவ்வளவு ஒரு முரண் இருக்கிறது நம்ம பார்க்கணும். அந்த ஆழ்வார்கள், நீங்க முரண்பாடுன்னு சொல்லிட்டீங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய கட்சியில 95% இந்துக்கள் இருக்காங்க, எல்லோருக்கும் அவரவர் மதத்தை வழிபடக்கூடிய சுதந்திரம் இருக்கு அப்படின்னு ஒரு சப்பைக்கட்டை ஒரு பக்கம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது சப்பைக்கட்டு நீங்களே சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம இந்த டாபிக் வரும். இப்போ இந்த ஆழ்வார்கள் ஆராய்ச்சி மையம், ஆழ்வார்கள்ல முக்கியமான ஒரு ஆழ்வார் ஆண்டாள். அந்த ஆண்டாளை ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசியவர் வைரமுத்து. பலத்த கண்டனங்கள்லாம் வந்தது நம்ம பார்த்தோம். உலகளாவிய கண்டனங்கள். ஆண்டாள்ன்றது உலகளாவிய தமிழர்களுக்கான ஒரு பொது ஆழ்வார் அவர்கள். அவர்களை பத்தி ஒரு தரக்குறைவாக பேசிய வைரமுத்து கடுமையான கண்டனங்கள் வந்தது. அதுக்கு என்னெல்லாம் அவர் முட்டு கொடுத்தார்ன்றதையும் பார்த்தா, அவருக்காக பல சொல்லக்கூடிய அந்த உடன்பிறப்புகள்லாம் முட்டு கொடுத்ததையும் நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கக்கூடிய வைரமுத்திற்கு திரு ஜெகத் ரட்சகன் கொடுப்பது சரியா? ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய அந்த மையத்தினுடைய பேரே ஆழ்வார்கள். அந்த ஆழ்வாரை பத்தி கொச்சைப்படுத்தி பேசிய வைரமுத்துக்கு திரு ஜெகத் ரட்சகன் கொடுக்க வேண்டும் என்றால், அப்போ ஜெகத் ரட்சகன் ஆண்டாள் கொச்சைப்படுத்ததை ஏற்றுக்கொள்கிறாரா? அப்ப நீங்க அதை ஏற்றுக்கொண்டுதான் நீங்க கொடுக்குறீங்களான்றதான் முதல் கேள்வி. 2வது கேள்வி, நம்ம சமீபத்துல பார்த்தோம். சமீபத்துல ஒரு வருஷம் 2 வருஷம் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். ONV விருது அப்படின்னு சொல்லி கேரளால இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வைரமுத்துக்கு அறிவித்தாங்க. அந்த ONV விருது அறிவிச்ச உடனே பாத்தீங்கன்னா, கேரளால இருக்கக்கூடிய பல திரை பிரபலங்கள், அதே போல பல சமூக செயற்பாட்டாளர்கள் எல்லாரும் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சாங்க வைரமுத்துக்கு. அவங்க எல்லாரும் லெட்டர் எழுதினாங்க, அவருக்கு இந்த விருது வழங்குவதில் எங்களுக்கு ஏற்புடைய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான கண்டனங்கள், ஒரு பலத்த ஒரு எதிரொலி வந்தனால என்னாச்சு, அந்த ONV விருதோட ஏற்பாட்டாளர் என்ன பண்றாங்க, நாங்க பரிசீலனை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 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 தைரியமான முடிவு எடுத்தாங்க. இவ்வளவு பெரிய ஒரு கண்டன குரல் எல்லாம் வந்தோடனே, ஓகே நீங்க சொல்லியிருக்கீங்க, நாங்க இதை பரிசீலனை பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு ஷாக் ஆயிடுச்சு. யாரு? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீட்டு புகழ் அவர்களுக்கு ஷாக் ஆகிவிட்டது. அவர் ஒண்ணு என்ன சொல்ற, தன்னிச்சையாக
ஒரு வீடியோ வெளியிடுறாரு. என்ன சொல்றாரு, எனக்கு பரிசீலனைன்னு சொல்லும் போது எனக்கு இது தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டார். அப்ப பரிசீலனைன்ற போது அவருக்கு தெரிஞ்சு போச்சு அவருக்கு வரப்போகுது இல்லை அப்படின்ற போது கேரளால, எதுக்கு நான் இந்த விஷயத்த சொல்ல வரேன்னா, கேரளால இருக்கக்கூடிய அழுத்தம் தமிழ்நாட்டில இருந்து அழுத்தம் வரணும். என்னோட கோரிக்கை என்னன்னா, தமிழ்நாட்டில் பல ஆன்மீகவாதிகள் இருக்காங்க, ஆன்மீக அமைப்புகள் இருக்கிறது, அப்படி போற்றக்கூடிய மக்கள். இப்ப கூட சமீபத்தில் ஆடிப்பூரம் வந்து, ஆடிப்பூரமே ஆண்டாள் அம்மையாருக்காக தான். அப்படி இருக்கிறச்சு தமிழ்நாட்டிலிருந்து பல கண்டன குரல்கள் வர வேண்டும். எல்லாரும் இந்த மையத்துக்கு மன்னிச்சுக்கோங்க, ஆழ்வார் ஆராய்ச்சி மையத்துக்கு ஒரு கண்டன குரல், பலமான ஒரு கண்டன குரலை எழுப்ப வேண்டும், கண்டிக்க வேண்டும். அப்படி பண்ணினாதான் இந்த மாதிரி ஒரு விருதை அவர் பெறுவதிலிருந்து நமக்கு ஆண்டாளுக்கு பெருமை சேர்க்க முடியும், தடுக்க முடியும். இல்லைன்னா இது பாட்டு நடந்து கொண்டேதான் இருக்கு, இதையும் நாம ஏற்றுக்கொண்டுதான் இருக்க வேண்டும். அதனால இது கோரிக்கையாக வைக்கிறேன் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு, இந்த ஆழ்வார்கள் ஆராய்ச்சி மையத்திற்கு உங்களுடைய இமெயில் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ உங்களுடைய கண்டனத்தை தெரியப்படுத்துங்கள். வைரமுத்துக்கு இந்த விருது தேவையா அப்படின்றத நம்ம ஆலோசிக்க வேண்டும். இல்லை, எவ்வளவோ வேற விருதுகள் இருக்கு, அதுல நமக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா இது ஆன்மீகம் சார்ந்தது. அவர் ஒரு கடவுள் மறுப்பாளர் கொள்கையைச் சேர்ந்தவர், ராமாயணம் குறித்த நம்பிக்கை இல்லாதவர். கவி சக்கரவர்த்தி கம்பன் முழுக்க முழுக்க ராமனை மனதில் வைத்து, சீதையை மனதில் வைத்து எழுப்பிய காவியம் இது. இதன் மீது நம்பிக்கையே இல்லாத ஒருவருக்கு இந்த விருது தகுதியுடையது தானா அப்படிங்கிறதா நம்ம கேள்வி. அதுதான் நான் திரும்ப சொல்றேன், திரு ஜெகத் ரட்சகனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப ஜெகத் ரட்சகன் அவர்களே இதை ஏற்றுக்கொள்ளாரா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அவருக்கு இது ஓகேவான்? ஏன்னா நீங்க உங்களுடைய மையத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அந்த ஆழ்வார்கள்ல இருக்கக்கூடிய ஒரு ஆழ்வார்கள் பேர்ல நீங்க இந்த விருது வழங்கும் போது அதற்கு இவர் ஏற்புடையவரா? நீங்க சொன்னீங்க இலங்கை ஜெயராஜ் அவர்லாம் எவ்வளவு ஒரு ஆன்மீகவாதி, அவருடைய வாழ்நாள் முழுவதும் ஆன்மீகத்தை பற்றி தான் பேசியிருக்கிறார். அவர் நல்ல நெறியாளர். நீங்க வைரமுத்து கிட்ட என்ன நெறியை எடுத்துக்க முடியும் சொல்லுங்க? வரிகள் கூட நமக்கு ரொம்ப ஆபாசமான வரிகள் தான் நமக்கு இருக்கிறது. அப்ப என்ன இருக்கு அவரிடம் இருந்து நாம் கேட்க வேண்டியது இருக்குன்னு சொல்லுங்க. அப்படி ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயம். ஆழ்வார்களை கொச்சைப்படுத்துவதாக நான் இதை பார்க்கிறேன்.